இதுதான் மாமனுக்கு மருமனுக்கு செய்யற உண்மையான மரியாதை. மாப்பிள்ள, இன்னொரு 5-6 பையன் பெற்றிருந்தீங்கன்னா எனக்கு 5-6 பாட்டில் கிடைச்சிருக்கும். குடிக்கடா, வெக்கப்படாதீங்க. ஆரம்பத்துல வெக்கம் இருக்கும், போக போக போதை வரும். வாய் இங்க இருக்குடா, மூக்க ஊத்தாத. நான் இல்ல, அடிச்சா நான் தாங்குவானா? அவங்க எங்கு? என்னடா அது? மாமா தான். மாமா நம்ம யாரு? நம்ம யாரு? அம்பளாறு குடும்பத்தை சேர்ந்தவங்களா? நம்ம பரம்பரை என்ன? நம்ம கௌரவம் என்ன? நானும் அப்பாவும் சேர்ந்து இந்த ஊருக்கு இந்த பழக்கம் வரக்கூடாதுன்னு சாராய கடை திறக்க வந்தவங்கள அடிச்சு வரட்டணும்டா. நம்ம வீட்டுல எப்படி நடந்தா? அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உயிரையே விட்டுருவாருடா. இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்கடா. இனிமே பண்ண மாட்டோம். இனிமே பண்ண மாட்டோம். இல்ல, என் மேல சத்தியம் பண்ணுங்க. உன் சத்தியமா இனிமே பண்ண மாட்டோம். என்னது? அம்பலகாரர் மகனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்ன தைரியம் இருந்தா இதை சொல்லுவ? கண்டிப்பா உங்க சம்மதத்தோட தான். நீங்க வேண்டான்னு சொன்னா வேண்டாம். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்பா, அப்பா, இந்த காதல் கத்திரிக்காய் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சின்ன வயசுலயே என்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. 10 வருஷமா உங்களை பிரிஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா ஏதோ கொஞ்ச நாள் அவங்க கூட இருக்கேன். அம்மாடி, இதுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி மதுரைக்கு அனுப்புவியோ திருச்சிக்கு அனுப்புவியோ எனக்கு தெரியாது. மறுபடியும் பிரியணும். வாழ்க்கையில மிஞ்சி மிஞ்சி அப்ப கூட வாழ்ந்தது 5 வருஷம் தானா? யோசிச்சேன். நாம அப்பாவை பிரியாம இருக்கிறதுக்கு என்ன வழி? இந்த ஊர்லயே ஒரு மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்துட்டா அப்பா கூட இருந்துடலாம். கரெக்ட். நம்ம அந்தஸ்துக்கு யார் இருக்கா? அதான் இந்த அம்பளக்கார 2-3 பெத்து போட்டிருக்கேன். அதுல ஏதாவது ஒண்ணு தேராதான்னு நினைச்சேன். எனக்கு சொல்றீங்க? ஆஹா ஆஹா, எனக்கு கூட இந்த யோசனை வரலையேம்மா. நான் ஆங்காங் கண்ணாமலையா இருந்து என்ன பிரயோஜனம்? ஊங்காங் உண்ணாமலையாவே இருந்திருக்கலாம். பார்வதி, கவிதா கல்யாணத்தை பேசி முடிக்கும் போதே உன் கல்யாணத்தையும் பேசி முடிச்சிடறேன். ஐ அம் கரெக்ட்? கரெக்டா ஆங்காங் கண்ணாமல? கட்சி கூட்டம், கம்பெனி கூட்டம், பொதுக்கூட்டம், இப்படி எத்தனையோ கூட்டங்கள் இருக்கு. ஆனா இது ஒரு வித்தியாசமான கூட்டம், சம்பந்திக்க கூட்டம். அம்பலகார் நம்ம வீட்டுக்கு வரதை விட நாம அவர் வீட்டுக்கு வர்றதுதான் நமக்கெல்லாம் பெருமை. அம்பலா, இவர்தான் ரகுவோட மாமனார். அட்டாமே, ரகு கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னால நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்க மக என் வீட்டுக்கு மருமகளா வரணும். அதானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் உங்க மக பார்வதி எடுத்த முடிவுதான். பரவாயில்ல, கவிதாவும் பார்வதியும் ஒரே வீட்டுல வாழ போறாங்க. எனக்கு சந்தோஷம் தான். உனக்கு எப்படி? சந்தோஷம் தான். எனக்கும் ஒரு பொண்ணு பிறந்திருந்தா எவனையாவது ஒருத்தனை அமுக்கி இருப்பேன். பொண்ணே பிறக்கலையா? அதுக்குள்ள என் பொண்டாட்டி போயிட்டாளே. உலகத்துல வேற பொம்பளையே கிடைக்கலையா? கிடைச்சாங்க, எல்லாரும் என்ன அண்ணன்ட்டாங்க. ஐயோ, என் மகளும் இந்த வீட்டு மருமகிறாங்க. அம்பலா, ஐயா யாருன்னு சொல்லவே இல்லையே. எல்லாரும் உறவுக்காரங்களாயிட்டோம். எல்லாரையும் பத்தி உங்ககிட்ட சொல்லித்தானே ஆகணும். இவரும் என்னுடைய சம்பந்தி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் மருமகன் இந்த வீட்டுக்கு 3வது பையன் தான். ஆனா முதல் சம்பந்தம் என்னதுதான். 3 மாசத்துக்கு முன்னாடியே அம்பலாட்ட பேசிட்டேன். என்னது? நீங்க ரவிக்கு மாமனாரா? அம்பலா, அப்ப என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை யாரு? எந்த நாட்டாம இப்படி கேட்டுட்ட? என் மூத்த பிள்ளை ராஜா தான் உனக்கு மாப்பிள்ளை. அம்பலா, நான் என் மகளை உனக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு தான் கட்டி வைக்கணும்னு நினைச்சனே தவிர உன் வீட்டு வேலைக்காரி அஞ்சலிக்கு பிறந்த பிள்ளைக்கு இல்ல.
வருஷங்களுக்கு முன்னால இவர் வீட்டு வேலைக்காரி அஞ்சல கர்ப்பமா இருந்த போது ஒரு விபத்துல தன் புருஷனை இழந்தா. பிரசவத்துல இவனை பெத்துட்டு அவளும் போயிட்டான். அப்பர் ஆத்தா இல்லாத இவனை பிள்ளை இல்லாத இவங்க எடுத்து வளர்த்தாங்க. இவன் வந்த நேரம் இவங்களுக்கும் குழந்தை பிறந்தது. அதனால இவன் ரொம்ப ராசியான குழந்தைன்னு இவனை தன் பிள்ளையாவே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருந்தா பாய் சொல்லுங்களேன் பாய். என்னடா மத்த பசங்களை விட இவன் கலர் வித்தியாசமா இருக்கானேன்னு பார்த்தேன். விஷயம் இதுதானா? பாருங்க, உங்க வளர்ப்புல தப்பு இல்ல, நினைப்புல தப்பு இல்ல. ஆனா பொண்ணை குடுக்குற நாங்க ஜாதி சம்பிரதாயம் அந்தஸ்து இதெல்லாம் பாப்போம்ல. அனாதைங்கிற விஷயம் அவனுக்கே தெரியாது ஐயா. என் பிள்ளைங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை விளம்பரப்படுத்திட்டியே. தன் வாழ்நாள் பூரா அவன் என் மகனா நினைச்சு வாழணுங்கிற என்னோட எண்ணத்தை நாசமாக்கிட்டியா. எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டியா, எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டீங்க. என் குடும்பத்தை பிரிக்க வந்த நீ எனக்கு தேவையில்லை, உன் பொண்ணு எனக்கு தேவையில்லை. போ போ போவலியே, போயிடு போயிடு.